ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति पदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरुपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। இந்த புக்கு கொடுத்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பாருங்க, அந்த மந்திரம் இருக்கும், நீங்க கத்துக்கலாம். பேஜ் நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா? எடுத்துக்கலாம். सत्यानंद चिंत सक्तेक पक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञान निरतिरुपैति आविशेषं भक्ति परावचिति परिपोषमुच्चैः तत्वं परं स्फुरति दुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यभृत्स्वचितं प्रणमामि गीतं। गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिज्ञया गोस्तमो निहन्त। श्रीकृष्ण चैतन्य सुदानि धर्मे मनोदिष्टं स्मृतिं करोतु। प्राचीनवाचः सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमध्वं शरणागतस्य। स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्त्येव गोचरः नारायण परब्रह्म गीता शास्त्रे समीरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूति सिद्ध्यर्थे पूर्वशक्येन चोदिते। नित्यात्मसङ्गकर्मेह गोचरः साङ्ख्ययोगदीः द्वितीये स्थिति लक्ष्य प्रोक्ता तन्मोह शान्तये। அது விஸ்வநாத் சக்கரத்துக்கு அடுத்தது, இது பலதேவ வித்யாபூஷன். ரெண்டு வித்தியாசம் வேற வேற மந்திரம் இருக்கு. சரி, யார் ஃபர்ஸ்ட் சாப்டருடைய சம்மரி சொல்ல முடியும்? மறுபடியும் அதே ரிவிஷன் தான். யார் கீழே உட்காந்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சாப்டருடைய பேர் என்னது? அர்ஜுன விஷாத யோகம். ஓகே, சம்மரி யார் சொல்றீங்க? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணி சொல்லுங்க. சரி, நீங்க ஹாஃப் நீங்க ஹாஃப். ஓகே, தர்மா தர்ம தியாகுலம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்ல வந்த விஷயம் இந்த மூன்று விஷயம் தான். துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது. அப்புறம் இந்த பக்கம் வந்துருக்கு, சேர் எடுத்து இந்த பக்கம். ஸோ துன்பத்திற்கான ஒரே ஒரு 3 காரணங்கள் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ரொம்ப கிளீனா சொல்லிட்டாரு. அதை நமக்கு ஆள வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய யமுனாச்சாரியர் என்ன பண்றாருன்னா நமக்கு 3ஆ பிரிச்சு காட்டிட்டார். நாம் படக்கூடிய கஷ்டத்திற்கு 3 காரணம் தான். ஒன்று பற்றுதல், 2வது அறியாமை, 3வது தவறான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட இந்த 3 விஷயம் தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் இருக்கு, பல காரணங்களை பத்தி பேசுறேன். சரி, துரியோதனுடைய தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும்? ஜஸ்ட் இது ஜெனரல் டிஸ்கஷன் தான். துரியோதனுடைய தோல்விக்கு என்ன காரணம்? என்ன அங்க பார்த்தோம்னா பீஷ்மாச்சாரியர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, பெரிய படைபலம் இருக்கு.
இன்னும் கிருஷ்ணனுடைய படையே அவர்கிட்ட இருக்கு இல்லையா, கிருஷ்ண சைன்யமே அவர்கிட்ட தான் இருக்கு, நாராயண சைன்யம் சொல்றது எல்லாமே இருந்தும் தோத்து போயிட்டான். அவனுடைய தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம என்ன காரணமா இருக்கும்? ஒவ்வொன்னா வரலாம். அகங்காரம் அப்படின்னா அந்த விஷயம். அகங்காரம் அப்படின்னா நான் செய்பவன் இல்லையா, எனக்கு பவர் இருக்கு, என்னால முடியும், எனக்கு யாருடைய உதவி தேவையில்லை, பகவானுடைய உதவி தேவையில்லைன்னு நினைச்சான். ஏன்னா கிருஷ்ணர் கேட்கிறாரு, நான் வேணுமா சேனை வேணுமா? சேனை இருந்தா போதும் கிருஷ்ணா இல்லையா. இப்போ கிருஷ்ணர் தான் கேட்கிறாரு, நான் வேணுமா இல்ல என்னுடைய செல்வங்கள் வேணுமா? எனக்கு செல்வம் வந்தா போதும், நீ வேண்டாம் இல்லையா. அவன் என்ன பண்றான், ஜாக்கிரதையா கிருஷ்ணர் மட்டும் ஓர வச்சுட்டு மற்றவங்க எடுத்துட்டு போயிடும். ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. கிருஷ்ணர் எப்பயுமே வந்து தன்னுடைய பக்தனை தான் எடுத்துக்க முயற்சி பண்ணுவார். கிருஷ்ணர் தான் சொல்றாரு, உலகம் முழுவதும் கிருஷ்ணனுடைய சொத்து தான் இல்லையா. சாவி கொத்து வச்சிருக்காரு, பெரிய சாவி கொத்து வச்சிருக்காரு. அவர் சாவி கொத்தை எடுத்து ஓபன் பண்ணா ஒவ்வொரு உலகமே அவருக்கு சொத்தா தான் இருக்கு இல்லையா. ஆனா இவ்வளவு சாவி கொத்து இருந்து அவன் என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தன் தான் என்னுடைய சொத்துன்னு சொல்லி சொல்றாரு, எனக்கு வேற சொத்தே கிடையாதுப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பகவானே இவ்வளவு இருந்தாலும் பக்தர்களை தன்னை சொத்தா நினைக்கிறாரு. ஆனா நம்ம நினைக்கிறோம், சின்ன சின்ன ஓட்ட உடச்செல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சொத்தை நினைச்சிட்டு இருக்கோம், பகவான சொத்தா மறந்து போயிடும் இல்லையா. சரி, இது வந்து ஒரு நிலை. நாம் என்ன பண்றோம், பகவானுடைய அந்த பிரசன்ஸ, பகவானுடைய ஆளுமையை நம்ம ஏத்துக்காத நிலை அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்லணும். அப்புறம் சரணாகதி இல்லாத நிலை, அதே ஒரு விஷயம். வேற யாராவது பாயிண்ட்? வேற பாயிண்ட்? அதே பாயிண்ட் தான் நீங்க சொல்றீங்க. ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்ற பட்சத்துல அவன் மேல அவனுக்கு கான்பிடன்ஸா இல்ல அவனுடைய சைன்யத்து மேல கான்பிடன்ஸா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு கம்பேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அவன் என்ன பண்றான், என்னுடைய சுயநலத்திற்காக எல்லாரையும் நான் பலி கொடுக்க தயாராயிட்டேன் இல்லையா. அதே ஆப்போசிட் சைட்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுன் என்ன சொல்றான், எங்களுக்காக இவ்வளவு பேர் சாகணுமா கிருஷ்ணன் சொல்லிட்டு அவனுக்கு அந்த கம்பேஷன் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அவன் ரெண்டு சைன்யத்தையும் யோசிக்கிறான், இந்த போர் நடந்தா ரெண்டு பக்கமும் பாதிப்பு வருமே, என்ன பண்ணலாம் இல்லையா, ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கருணை அப்படின்ற குணம் இருக்கு. இவங்க என்ன கிடையாது, கருணை அப்படின்ற குணமே கிடையாது. ரெண்டாவது கம்பேஷன் இல்லாத நிலை. மூன்றாவது என்ன சொல்லலாம், செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா. தான் தான் தன்னை சுத்தி எல்லாரும் எங்கிட்டு இருக்கணும், யாருக்குமே என்ன பண்ண மாட்டான், பவர் கொடுத்துட மாட்டான். இதே நீங்க ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா, பாண்டவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பவர் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நீ இதை பார்த்துக்கோப்பா, நீ இதை பார்த்துக்கோப்பா, நீ இதை பார்த்துக்கோன்னு பவர் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் நானே தான் பண்ணுவேன், எல்லாம் என் கிட்ட தான் கேட்டு நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பவர் சென்டர்ட் மைண்ட் அவனுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எம்பவர் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, நீ இதை பார்த்துக்கோப்பா, நீ இதை பார்த்துக்கோப்பா, நீ இதை பார்த்துக்கோப்பான்னு எம்பவர் பண்ணிட்டாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. துரியோதனை எல்லாத்தையும் என்னுடைய கையிலே வச்சுட்டு இருந்தான். செல்ஃப் சென்டர்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ரீசனா சொல்லலாம். வேற என்ன ரீசன் சொல்லலாம்? greediness. ஓகே, ஆசீர்வாதம் இல்லாத நிலை இல்லையா, நோ பிளெஸிங்ஸ் இல்லையா. பிளெஸிங்ஸ் அட்ட நிலைமை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய காரணமா இருக்கும். ஒருவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கலாம், ஆனா கடைசியில் அந்த பிளெஸிங் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவனது எல்லாம் வேணா போயிடும். இந்த உதாரணம் வேற எங்க பார்க்க முடியும் சாஸ்திரத்துல? எல்லாமே இருக்கான பிளெஸிங்ஸ் இல்லை. ஏகலவியன், ஓகே, ஏகலவியனுக்கு பிளெஸிங்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். கர்ணன் நல்ல உதாரணம் இல்லையா. ஸோ கர்ணன் கிட்ட எல்லா ஞானமும் இருந்தது, ஆனா என்ன தவறிட்டான், அவன் குருவனுடைய கருணையை பெற தவறிட்டான், எல்லாமே போயிடுச்சு அவங்க கிட்ட. இதே ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா, குருவுடைய கருணை கிடைச்சிருச்சுன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவனுக்கு என்ன கிடைச்சிடும், அந்த தேவையான சமயத்துல தேவையான ஞானம் கிடைச்சிடும். ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குருவுக்கு ரொம்ப காலம் சேவை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப காலம் சேவை பண்றாரு அப்படின்னா மற்ற பசங்கள்லாம் வராங்க,
நியாயம் படிக்கிறான், தர்க்கம் படிக்கிறான், சாங்கியம் படிக்கிறான், யோகம் படிக்கிறான், வேதாந்த சூத்திரம் படிச்சுட்டு போயிட்டான். இவர் மட்டும் என்ன பண்றாரு, இந்த சிஷ்யர் மட்டும் சேவை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சேவை பண்ணி ஏகாந்தநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதர் அவர் கூட சேவை பண்ணிட்டே இருக்காரு. வேற எந்த எண்ணமே கிடையாது அவருக்கு. காலையிலிருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவார், அவர் வெறும் சேவை பண்ணிட்டே இருப்பார். கிளாஸ் அட்டன் பண்றதுலாம் கிடையாது, சேவை பண்ணிட்டே இருக்கார். இப்படியே பண்ணிட்டு இருந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அந்த குரு வந்து ஒரு நாள் நைட்டு அந்த பக்கம் போகும்போது ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாரு. இந்த ஏகநாதர் என்ன பண்ணாரு அப்படின்னா கணக்கு எழுதிட்டு இருக்காரு. கணக்கில் தலை சொலிச்சிட்டு இருக்காரு. ₹1 கம்மியாச்சே கணக்குல, எங்க போச்சு இந்த ₹1 கணக்கு எழுதிட்டு இருக்காரு. குரு பார்த்துட்டு கேட்டாரா, அப்பா நீ இந்த குருகுலத்துல படிக்க வந்தது ஞானம் கத்துக்கிறதுக்கு, இங்க நீ வந்து வெறும் ₹1 உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கியே, உன் நிலைமை இவ்வளவு கஷ்டமா இருக்கேப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு நீ குளிக்கப்போ அங்க உனக்கு பகவானோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். இவர் நாளைக்கு குளிக்க போனாரு. பகவானோட தரிசனம் கிடைச்சது. குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு. சமையல் பண்ணிட்டு இருக்காரு. குரு வந்தாரு. என்னப்பா குளிக்க போனையா? குளிக்க போனேன். பகவானுடைய தரிசனம் கிடைச்சதா? கிடைச்சது. அடே என்னவோ பகவானுடைய தரிசனம் என்னவோ திருநெல்வேலி ஹல்வா கிடைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கடா. அவன் எத்தனை வருஷம் யோகம் செஞ்சும் பகவான் தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு பகவான் தரிசனமும் கிடைச்சிருச்சு, அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு. பகவான் தரிசனமே கிடைச்சிட்டேன், அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதை எவ்வளவு எல்லாருக்கிட்டையும் போய் தமக்கு அடிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், பகவான் தரிசனம் நான் பெற்றிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய மடமே ஆரம்பிச்சிடலாம். புதுசா ஒரு மடம் ஆரம்பிச்சிடலாம். அவனே குருவா மாறி போயிடலாம். எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு செய்வதற்கு. ஆனா நீ மறுபடியும் என்ன பண்ற, வந்து எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த பகவான் தரிசனம் கிடைச்சதே உங்களாலதான். அதை நான் எப்படி நிறுத்த முடியும்? பகவான் தரிசனம் எனக்கு 2வது தான். எனக்கு முதல்ல என்னதான், குரு சேவை தான் சொல்லிட்டு மறுபடியும் குரு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சதா, இவனுக்கு பகவான் சேவையை காட்டிலும் குரு சேவையில சந்தோஷம் இருக்கு, இவனை பகவான் கூட திருப்திப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சான். பகவானே ஒருத்தனை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு நினைச்சான்னா அது யாரு தானே? குரு பக்தன் தானே. அப்படிப்பட்டவனுக்கு எல்லாமே கை கொடுவான். பகவானே அவனை வந்து ஒண்ணு அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்படி நிறைய சரித்திரங்கள் நம்ம சாஸ்திரத்துல பார்க்க முடியும். ஒருவன் குருவுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அவன் அந்த குருக்கு சேவை என்ன பண்ண மாட்டான், நிறுத்தவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு உண்மையில அந்த குரு செஞ்ச அந்த பெரிய உதவி தெரியும். அந்த நன்றி இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க, அதை மறக்காம எங்க போனாலும் அதை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. மாயாவாதிகள் அப்படி கிடையாது. மாயாவாதிகள் சொல்றோம் இல்லையா, பிரம்மவாதிகள், அவங்க இடத்துல என்ன பண்ணுவாங்க, குரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஏணி மாதிரி, மேல ஏறிடலாம். ஏறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையில்லை, ஏணி தேவையில்லை, நீங்க உதச்சி விட்டுடலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் குருவை வணங்குறேன் எதுவும் தெரியுமா, நான் குரு ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் நான் குரு ஆயிட்டேன்னா நான் மேலே ஏறி பீடத்தில் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு குரு கிடையாது, நான் தான் குரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த பரம்பரை எல்லாருக்கும் பேர் ஆதிசங்கர் தான் இல்லையா? எல்லாருக்கும் பேர் ஆதிசங்கர் பேர் வச்சிருப்பாங்க. ஆதிசங்கர் இப்ப இருக்கிற பேரு ஜெயந்திர சரஸ்வதினு சொல்றாங்க. ஆனா அவர் கூப்பிடுறது ஆதிசங்கரன். அதுக்கு மேல இருக்கிற ஆதிசங்கரன், அதுக்கு மேல இருக்கிற ஆதிசங்கரன். சோ அவங்க எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, எல்லாரும் ஆதிசங்கர் ஆயிடுறாங்க, குருவுக்கு ஈக்குவல் ஆயிடுறாங்க, தாங்களே குரு ஆயிடுறாங்க. நம்ம பரம்பரையில் அப்படி கிடையாது. நாம் என்ன ஆகிறோம் அப்படின்னா சேவகனுக்கு 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 சேவகனா ஆகதான் முயற்சி பண்ணணும். ஆனா இங்கே நம்ம அந்த கான்செப்டை கொண்டு வந்துடக்கூடாது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் வரக்கூடாது இல்லையா? நான் வந்தேன்னா இது வந்து நாலேஜ் எக்ஸ்பிளாய்டேஷன் இல்லையா? ஒருத்தரை வந்து அணுகிறோம், அவர்கிட்ட நாலேஜை நம்ம கேதர் பண்ணிக்கிறோம், வெளில போய் நம்ம நாலேஜ் மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். குரு ரெகனைஸ் பண்றது கிடையாது. இது நாலேஜ் எக்ஸ்பிளாய்டேஷன் இல்லையா? இந்த மாதிரி இருந்தா அந்த நாலேஜ் உங்களுக்கும் உபயோகம் இருக்காது, நீங்க சொல்லக்கூடிய நாலேஜ் மற்றவங்களுக்கு அது உபயோகமா ஆக போறது கிடையாது. எந்த நாலேஜ நீங்க குரு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தோட பெற்றீங்களோ, எந்த நாலேஜுக்கு உங்க குரு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரோ அந்த நாலேஜ் நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நான் வந்து ஆரம்ப காலத்துல மகாராஜ், எங்க குரு மகாராஜ் நான் சேவை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு புக் இருந்தது, த வேதாஸ் அப்படின்னு ஒரு புக் இருந்தது. இது வந்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படின்றவர் எழுதினது. மகா பெரியவான்னு சொல்லுவாங்கல்ல, அவர் எழுதின புக்கு. அவ்வளவு டீடைல்டா இருக்கும். வேதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். ரொம்ப சயின்டிபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார், லாஜிக்கா இருக்கும். அந்த புக்கை நான் வாங்கிட்டேன்.
வாங்கிட்டு அந்த புக்கை நான் மகாராஜ் கிட்ட காட்டினேன். மகாராஜ் ஐம் கோயிங் டு ஸ்டடி திஸ் புக் அப்படின்னு சொல்லி காட்டினேன். மகாராஜ் கிவ் மீ தட் புக் வாங்கிட்டார். வை யூ ஆர் டு ஸ்டடி, யூ டோன்ட் ஸ்டடி. வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சுட்டு அவர் படிச்சார். படிச்சுட்டு சொன்னார், வெரி வெல் ரிட்டன், வெரி நைஸ்லி ரிட்டன், பட் ஆல் யூஸ்லெஸ், தேர் இஸ் நோ கிருஷ்ணா. எல்லாமே இருக்கு, ஆனா அதுல என்ன இல்ல, முக்கியமா கிருஷ்ணரே இல்ல. வேதத்துல கிருஷ்ணரே இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. செத்த பிணத்திற்கு அலங்காரம் பண்ண மாதிரி. நல்ல பட்டு வஸ்திரம் இருக்கா, நல்ல பட்டு வஸ்திரம் போட்டிருக்கு சார். கண்ணு மை போட்டிருக்கியா, கண்ணு மை இருக்கு சார். நெத்தி சுட்டி, வளையல், மோதிரம், ஆரம், அங்கி, ஒட்டியானம், கால் செயின், முக்குத்தி, எல்லாமே இருக்கா, எல்லாமே இருக்கு சார். உயிர் இருக்கா, உயிர் இல்லை சார். இல்லையா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது போல அவர் படிக்க விடலை. அதுவே என்ன பண்ணார், என் குரு மகாராஜ் வந்து ரொம்ப காலம் நான் மகாராஜ் சேவை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மகாராஜ் சொன்னார், யூ கோ அண்ட் ஸ்டடி சாஸ்திரா சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிச்சு கொடுப்பார் ஒரு கட்டத்துல. நான் கேட்டேன், நான் ஒரு கோயில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டுவான்னு சொல்லி கேட்டேன். நோ, யூ கோ அண்ட் ஸ்டடி சாஸ்திரா, ஐ வில் கிவ் யூ இனிஷியேஷன், பிராமண இனிஷியேஷன், அண்ட் யூ ஸ்டடி வெரி நைஸ்லி அண்ட் யூ டீச் சாஸ்திரான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த புக் அவரே கொடுத்தார். நவ் யூ ஸ்டடின்னு சொல்லி கொடுத்தார். ஸோ அப்போ படிச்சேன்னா அது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதில் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும், அந்த நாலேஜை நிறைய பேர் அப்படிதான் ஆயிட்டாங்க. பிரபாதர் கிட்ட இருக்கும்போது பிரபாதர் கிட்ட வந்தாங்க, வந்து சாஸ்திரம் கற்றுக்கிட்டாங்க, கொஞ்சம் அதிகம் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களே ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பிரபாத் விலகிட்டாங்க. பிரபாத் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் இனிமேல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு தான் சாஸ்திரம் தெரியும், இனிமேல் என்னுடைய வழியில் நாங்கள் இனிமேல் எங்கள் சிஷ்யர்களை உருவாக்கிக்கிறோம், பிரபாதருக்கு உண்மையில் ஒன்றும் தெரியல சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாலேஜ் வெறும் ஒரு பௌதீகமான கண்ணோட்டத்தோட வந்தாங்க அப்படின்னா அவங்க பக்தியில முன்னேற முடியாது. அதனால ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அது ஒரு பாட்டா சொன்னோம். வேற என்ன ரீசன் இருக்கும்? ஸோ அந்த கிரட்ஜுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ யார் ஒருவனுக்கு இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு பிஸ்னஸ் மேல பேஷன் இருக்கலாம், ஆனா யார் மேலே நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, கிரட்ஜோட பண்ணக்கூடாது. அவனை பாருடா, அவனை ஒழிக்கிறண்டா பாரு, அவனை அழிக்கிறண்டா பாருட்டு ஒரு தப்பான இன்டென்ஷனோட பண்ணக்கூடாது பிஸ்னஸ். இன்டென்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். இவனும் சண்டை போட்டான், அர்ஜுனோட சண்டை போட்டான், இவனும் சண்டை போடுறான். ரெண்டு பேரும் கோவம் வரும். கோவம் வராம சண்டை போடவே முடியாது. சிரிச்சுக்கிட்டே யாரும் சண்டை போட மாட்டாங்க. ரெண்டு பேரும் கோவத்தோட சண்டை போட்டான். பட் இங்க சண்டை போறதனுடைய நோக்கம் என்னது, தர்ம ஸ்தாபனம் அப்படிங்கிறது. இங்க சண்டை போறது நோக்கம் என்னது, கிரட்ஜ தீர்ப்பதற்காக. அப்ப இன்டென்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். நாம் எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா எந்த இன்டென்ஷனோட அந்த காரியத்தை பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்டென்ஷன் சரியா இருந்துச்சுன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அதுல ஹெல்ப் பண்ணி கொண்டு போயிடுவார், ஜெயிக்கு கொண்டு போயிடுவார். இன்டென்ஷன் சரியில்லைன்னா கீழே தள்ளி விட்டுருவார். அது யாரா இருந்தாலும் சரி, கீழே தள்ளி விட்டுருவார். இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற என்ன பார்க்கலாம்? சொல்லியாச்சு அது கிருஷ்ணனை மதிக்காச்சு. பிளஸிங்ஸ் பேசியாச்சு, ஆசீர்வாதம் பத்தி பேசிட்டோம். பேட் அசோசியேஷன் ஒரு ரீசன் சொல்லலாம் இல்லையா. இவன் சண்டை போடுறானோ இல்லையோ, பக்கத்துல இருக்க என்ன பண்ணிட்டான், உசுப்பேத்தி உன்னால முடியுண்டா, நீ தாண்டா பெரிய ஆள் சொல்லிட்டு சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்த மாதிரி என்ன பண்ணிட்டான், பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. இதுதான் வந்து என்னைக்குமே டிவோட்டிஸா இருந்தாலுமே நம்ம எப்ப தப்பான அசோசியேஷனுக்கு போறோமோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மள என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நம்மள ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ராங்கா இருக்கவங்களே பயப்படுறாங்க பேட் அசோசியேஷனுக்கு. பிரகலாதன் சொல்றான், நரசிம்மரை பார்த்து சொல்றான், அவர் முகமெல்லாம் ரத்தமா இருக்கு, கழுத்தெல்லாம் ஒரே குடல் மாலையா இருக்கு இல்லையா, கைகள் எல்லாம் வந்து அவர் ரத்தம் தேய்ஞ்சு இருக்கு. தேவர்கள் உள்பட லக்ஷ்மி உள்பட பார்த்து பயப்படுறாங்க, நடுநடுங்கிறாங்க. பிரகலாதன் சின்ன பையன் சொல்றான், எனக்கெல்லாம் அதை பார்த்தா பயமே இல்லை சார் அப்படின்றான். நாகம் பிபேமி அஜயதி பயானகாசிய ஜிஹ்வார்க்க நேத்ர பிருகுட்டி ரபஷோ திரம்ஷ்ட ஆந்திர க்ஷத கேசர சந்து கர்ண நிர்ஹாத தீக திகிபாத் அரிபின்ன நாகராதுன்னு சொல்லி சொல்றாங்க. நான் பார்த்தா எனக்கு பயமே இல்லை அந்த நரசிம்மன். அடே கொடி பயலே, 5 வயசு பையன்டா நீ, உலகமே பார்த்து நடுக்குதுறா என்ன,
என்ன பார்த்து பயமே இல்லைன்ற, அவனுக்கு அவங்க அப்பா பார்த்தே பயம் இல்லை இல்லையா? அப்ப எதனா அவனுக்கு பார்த்து பயம், உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இல்ல, ஒரு விஷயம் பயம் இருக்கு. என்னது? பௌதீக மக்களுடைய சங்கம் இல்லையா? இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றேன். இவங்களை பார்த்தாவே எனக்கு பயம் வருதுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க, பிரகலாதனுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குன்னா நாம் எந்த அளவுக்கு பயப்படணும்? பிரபுபாத் அடிக்கடி தான் சொல்லுவார், என்னுடைய சிஷ்யர்களுக்கு மாயை மேல பயம் கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க, நான் யார் கூட வேணா பேசலாம், என்ன வேணா பார்க்கலாம், என்ன வேணா கேட்கலாம், எதை வேணா படிக்கலாம், நான் என்ன ஆக மாட்டேன், பக்தியிலிருந்து விழமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம என்ன ஆயிட்டு இருக்கும், உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத ஆசைகள் உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒரு கடத்துல அது பஸ்ட் அவுட் ஆயிடும். பஸ்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு நேற்று வரைக்கும் கோயில் வந்தா நீங்க திடீர்னு என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கேட்போம். அது உடனே ஏற்படல. என்ன இருக்கு, அந்த அசத் சங்கம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் வெளில வந்திருக்கு. அசத் சங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். அது எல்லாருக்கும் பொருந்தும். இது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ அசத் சங்கம் அப்படிங்கிறது நம்ம சங்கம் எடுக்கக்கூடாது. அவங்க கிட்ட அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களுடைய வே ஆஃப் லிவிங் நம்ம எடுத்துக்கூடாது, அடாப்ட் பண்ணிக்கூடாது. நம்ம அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும். அது சத் சங்கமா இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம சத் சங்கத்திலே இருக்கிறது பெட்டர். அசத் சங்கத்துக்கு போய் நம்ம உடனே பிரச்சாரம் பண்றோம், உடனே நான் போய் அவங்களோட பேசுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட டீலிங் என்னவோ அதோட டீலிங் பண்ணிக்கோங்க. நம்ம போய் ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், இல்ல பிசினஸ் பண்றோம் அப்படின்னா பிசினஸ் டீலிங் என்னவோ என்ன பண்ணுங்க, அது வரைக்கும் டீலிங் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போகும்போது என்ன ஆகும்னா நம்முடைய ஃபெய்த் என்ன ஆயிடும், ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு இப்படி இருக்குமோ சொல்றாங்க, உண்மையா இருக்குமோ? ஏன்னா நீங்க ஒண்ணு பேசுனீங்க அப்படின்னா அவன் 100 பேசுவான். நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நமக்கு தெரியாம அந்த கான்சியஸ்னஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாது. அதனால செடி வளரட்டும், செடி வளர்ந்து நல்ல பெரிய மரமாகட்டும். மரமானதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்கலாம். நமக்கு சின்ன செடியா இருக்கும், எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிழல்னா என்னது, எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சேண்ட் பண்ண வச்சு எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது ஆரம்பத்துல சாத்தியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம பிலாசபிக்கலா கன்வின்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம முதல்ல நிறைய சாதனை செய்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் நிழல் கொடுக்கணும். நமக்கு நிழல் கொடுக்கணும், அதுதான் நம்ம முக்கியம். நம்மளும் வளரணும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். பட் நம்ம வளர்ந்தாலும் அது முடியும். செடி வச்ச ஒரே மாசம் நான் எல்லாத்தையும் நிழல் கொடுக்குறேன்னா அது முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷமா அது ஆகும் இல்லையா? ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அசத் சங்கம் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்ம துரியோதனுடைய தோல்விக்கு நிறைய காரணங்களை பார்க்கிறோம். இது என்ன பண்ணலாம், நம்மளும் கத்துக்கலாம் நம்ம லைஃப்ல. நாம் தோக்குறோம் ஒரு விஷயத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல என்ன கிடையாது, இன்டென்ஷன் சரியா இருக்காது. இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத சங்கத்தினால டைவர்ஷன் வந்துடும். இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பிளஸ்ஸிங்ஸ் இருக்காது, இல்லைன்னா செல்ஃப் சென்டர்டு மைண்டா இருக்கலாம். பவரை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரிச்சு கொடுக்க மாட்டோம் இல்லையா? இதெல்லாமே எல்லாம் கம்பேஷனட்ட நிலையா இருக்கலாம். நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், நான் என்னுடைய வெற்றிக்காக நான் என்ன பண்ணுவேன், யாரை வேணா பலி கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு தப்பான மோட்டிவேஷன் இல்லையா? இதெல்லாம் இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணாது, வெற்றி அப்படிங்கிறது வராது. அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜெயிப்பதற்கான காரணம் என்னது, அர்ஜுனன் ஜெயிப்பதற்கான காரணம் என்னது, ஒன்னே ஒண்ணுதான் இல்லையா? வெரி ஆப்வியஸ். கிருஷ்ணர் கிட்ட அவங்க சரணாகதி பண்ணிட்டாங்க. கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ நாங்க கேட்கறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியான ஒரு எண்ணம்லாம் கிடையாது, தனியா யோசிச்சுலாம் பண்ண மாட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டாரு, பீஷ்மர் சொல்லிட்டார், ஏய் இவன் வந்தா நான் சண்டை போட மாட்டேன். கர்ணன் சொல்லிட்டான், இவர் இருக்க வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன். அவன் சொல்றான், இதை செஞ்சா நான் சண்டை போட மாட்டேன். இவன் சொல்றான், இதை செஞ்சா நான் செய்ய மாட்டேன். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், வரவன் யாரா இருந்தாலும் முடிச்சு தள்ளிடு இல்லையா? அது எதுவும் பார்க்காது, எந்த விதமான கொட்டேஷன்ஸ் வச்சுக்காத, எந்த விதமான ப்ரீ ரெக்வஸ்ட் வச்சுக்காது, எந்த விதமான ப்ரீ அசம்ஷன்ஸ் வச்சுக்காது. யாரா இருந்தாலும் அடிச்சிரு. ஏன்னா கிருஷ்ணர் அதான் சொல்லியிருக்காரு, யாரை வந்தாலும் அடிச்சிருவேன். கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த பக்கத்துல இருந்து யார் வந்தாலும் அவன் அடிச்சிடுறான். அது உங்க தாத்தாவா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, நானாகவே இருந்தாலும் சரி, அடிச்சிரு இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இவங்க கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாங்க, பிளைண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொய் சொல்லணுமா சொல்றான், பொய்ய சொல்ல வச்சாரு, ஏமாத்த வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா ஜெயிச்சுட்டாங்க. இந்த பக்கம் உண்மையா சண்டை போட்ட மாதிரி தான் இருக்கு, அவங்க தோத்து போயிட்டாங்க.
இங்க உண்மை பொய்ன்றது எதை பேஸ் பண்ணி தெரியுமா இருக்கு? கிருஷ்ணோட இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணிருக்கு. அல்டிமேட்டா எது உண்மை? கிருஷ்ணர் சொல்றதை ஃபாலோ பண்ணா உண்மை. எது பொய்? கிருஷ்ணருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு புறமா எது நடந்துக்கிறோம் அது எல்லாமே பொய் தான், அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயம். ஸோ நம்ம லைஃப் என்ன பண்ணணும்னா நம்முடைய வெற்றியில யாரை சேர்த்துக்கணும்? கிருஷ்ணரை சேர்த்துக்கணும். கிருஷ்ணர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க இல்லையா? அவர் நடத்திட்டு போறோம், நம்ம என்ன பண்றோம்? பின்னாடி எல்லாமே நடந்துட்டு போறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் சாப்டருடைய சம்மரியா